என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை எழுதிக் கொள்ளுங்கள். Sushma Paryavarana. What is called in Tamil? Sushma Swaraj. நுண்ணிய பருவ காலநிலை. நுண்ணிய பருவ சீதோஷ்ண நுண்ணிய பருவ காலநிலை இல்ல காலநிலை. எதை சொன்னாலும் நீங்க தப்பு சொல்றீங்கப்பா. ठीक है. Write down what is microclimate. Upon the soil surface, in between two plants, upon the soil surface, in between two plants, which air is circulated. Upon the soil surface, in between two plants, which air is circulated, the temperature of that air should be 25 to 32 degrees centigrade. Yeah. மண்புழு தன் வேலையை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் மண்ணில் மேல்பரப்பில் தாவரங்கள் இருக்கும் படத்தில் காண்பதை போல அவ்வாறு இருக்கும் பொழுது அங்குள்ள காற்றில் உள்ள வெப்பநிலையானது 25 முதல் 32 டிகிரி சென்டிகிரேடாக இருக்க வேண்டும். மண்ணின் மேல்பரப்பில் உள்ள வெப்பநிலையானது 25 முதல் 32 டிகிரி சென்டிகிரேடுக்குள் இருக்க வேண்டும். And there should be relative humidity of that air 65 to 72%. ஈரப்பதமானது அந்த காற்றில் உள்ள ஈரப்பதமானது 65 முதல் 72% இருக்க வேண்டும். Again, I would like to repeat, on the surface of the soil, in between two plants, which air is circulated, the temperature of that air should be 25 to 32 degrees centigrade, and the humidity in that air should be 65 to 74%. மண்புழு தன் வேலையை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் மண்ணில் மேற்பரப்பில் தாவரங்கள் வளர்ந்திருக்கும். அங்கு காற்று சுற்றி சுழன்று கொண்டே இருக்கும். அந்த காற்றில் உள்ள வெப்பம் 25 முதல் 32 டிகிரி சென்டிகிரேட் இருப்பது அவசியமாகும். அந்த காற்றின் ஈரப்பதமானது 65 முதல் 72% இருக்க வேண்டும். And inside the soil there should be darkness and Wapsa. I will verify later on Wapsa. What is Wapsa? மண்ணில் அடியில் இருள் சூழ்ந்திருக்க வேண்டும். மண்ணின் மேல்பரப்பின் அடியில் கருமையான இருள் சூழ்ந்து இருக்க வேண்டும். பிறகு வாப்சா என்ற அமைப்பும் இருக்க வேண்டும். வாப்சா என்பதை நான் என்ன என்று கூறுவேன். What you are doing? What you are doing? Stop the thing. Keep in the pocket. Keep in the pocket. ஏதோ மொபைல்ல நோண்டிட்டு இருந்திருப்பாங்க. This is the microclimate. The 6 conditions are to be called as microclimate. And to create this microclimate, only we have to mulch the soil by straw mulch. இந்த பருவ சீதோஷ்ண நிலை மண்புழுக்கு ஏற்ற இந்த சீதோஷ்ண நிலை பருவநிலையை ஏற்படுத்த வேண்டுமென்றால் நாம் மண்ணின் மேல்பரப்பில் மூடாக்கினை இட வேண்டும். That means when we will cover the soil surface in between two lines of the crop by means of the straw mulching or live mulching, automatically the microclimate will be created. தாவரங்களின் இரு வரிசைகளுக்கு இடையே செடிகள், தாவரங்கள், மரங்கள் அவற்றின் வரிசைகளுக்கு இடையே உள்ள மண்ணின் மேல்பரப்பில் நாம் இலை, தழை, சித்தைகளால் ஆன மூடாக்கினை இட்டுவிட்டால் மண்புழுக்கு ஏற்ற நுண்ணிய பருவ சீதோஷ்ண நிலை அமைந்துவிடும். That means for the activation of the local earthworm and microorganisms, only Jivamrutam is not enough.
With the Jivamrita, we have to mulch the soil by mulching. Then we will get result. Otherwise, no. அப்படி என்றால் நண்பர்களே, மண்ணில் உயிர்கள் வர வேண்டுமென்றால், மண்புழு தன் வேலையை செய்ய வேண்டுமென்றால் ஜீவாமிர்தம் மற்றும் கனஜீவாமிர்தம் போதுமானது அல்ல. ஜீவாமிர்தம் கனஜீவாமிர்தம் மட்டும் போதுமானதல்ல. மண்ணிற்கு மேலே மூடாக்கு இடுவது மிக மிக அவசியமாகும். Understood? Yes, yes, yes.